பள்ளி மாணவர்களின் போக்குவரத்துக்காக பயன்படுத்தப்படும் பள்ளி வேன்கள் அல்லது பேருந்துகள் பெரும்பாலும் முறையாக பதிவு செய்யப்படாதவை என்று பள்ளி பேருந்து ஓட்டுநர் சங்கமான GPPBSM வலியுறுத்தியுள்ளது. மாணவர்களின் போக்குவரத்தின் போது பள்ளி பேருந்துகள் பாதுகாப்பாக இருப்பதை தமது சங்கம் உறுதிப்படுத்தி வரும் நிலையில், முறையான பாதுகாப்பு அம்சங்களையும் போக்குவரத்து அங்கீகாரங்களையும் கொண்டிருக்காத 7,000 பள்ளி பேருந்துகள் மீது அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று அச்சங்கத்தின் தலைவர் டாக்டர் முருகா தெரிவித்துள்ளார். பள்ளி பேருந்து ஓட்டுநர் சங்கமான GPPBSM சம்பந்தப்பட்ட பேருந்து நிறுவனங்களுக்கு பாதுகாப்பு, பராமரிப்பு மற்றும் சட்ட பாதுகாப்பு உள்ளிட்ட பல்வேறு அம்சங்களுடன் சலுகைகளும் வழிகாட்டலையும் வழங்கி வருவதாகவும், ஆண்டுக்கு 40 ரிங்கிட் செலுத்தி முறையான அங்கீகாரத்துடன் பள்ளி பேருந்துகள் செயல்படுவதை அச்சங்கம் உறுதி செய்யும் என்றும் டாக்டர் முருகா தெரிவித்தார். சங்கத்தில் பதிவு செய்யப்பட்டிருக்கும் பள்ளி பேருந்து நிறுவனங்களுக்கும் அதன் ஓட்டுநர்களுக்கும் புஸ்பாக்கம், ஜேபிச்சே போன்ற அரசு துறைகளுடன் பட்டறைகளை மேற்கொண்டு வருவதாக டாக்டர் முருகா கூறினார். சட்டவிரோதமாக கெத்தும் தயாரித்து விற்பனை செய்து வந்த ஆடவரை பாதுகாப்பு கடத்தல் பிரிவான PGA கைது செய்துள்ளது. பகாங் ஜெங்கா மாவட்டத்தில் உள்ள செம்பனை தோட்ட வீட்டை கெத்தும் தயாரிக்கும் வளாகமாக மாற்றி அமைத்து விற்பனையில் ஈடுபடுவதாக பொதுமக்களிடம் இருந்து தகவல் கிடைத்த நிலையில், சம்பந்தப்பட்ட ஆடவரின் வீட்டை PGA அதிகாரிகள் சோதனையிட்டதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. சோதனையின் போது சம்பந்தப்பட்ட வீட்டில் இருந்து 435 லிட்டர் கொண்ட 290 பாட்டில்கள் பறிமுதல் செய்யப்பட்டிருப்பதாகவும், அதன் மதிப்பு 35,700 ரிங்கிட் என கணக்கிடப்பட்டிருப்பதாகவும் தெரிய வந்துள்ளது. கைது செய்யப்பட்ட ஆடவர் 49 வயது உள்ளூர் ஆடவர் என்றும், மேல் அதிக விசாரணைக்காக மாரான் மாவட்ட காவல் நிலையத்தில் தடுத்து வைக்கப்பட்டிருப்பதாகவும் தெரிய வந்துள்ளது. சட்டவிரோதமாக மலேசியாவுக்கு கடத்தும் பொருட்களுக்கு ஆதரவாக செயல்படும் அதிகாரிகளை உடனடியாக பணி நீக்கம் செய்ய வேண்டும் என்று தேசிய காவல் படையின் எல்லை கட்டுப்பாடு பாதுகாப்பு பிரிவான AKPS-இன் இயக்குநர் டதஸ்ரீ முகமது சுகாயிலி முகமது ஜைன் தெரிவித்துள்ளார். இதற்கான முன் நடவடிக்கையாக விசாரணையில் இருக்கும் அதிகாரிகளை அழைத்து விரைவாக விசாரணை மேற்கொள்ளவிருப்பதாக அவர் குறிப்பிட்டுள்ளார். சட்டவிரோதமாக மலேசிய எல்லைக்குள் ஊடுருவும் கடத்தல்காரர்களுக்கு மறைமுகமாக ஆதரவளித்து வரும் ஒரு சில காவல் அதிகாரிகளை தாம் அடையாளம் கண்டிருப்பதாக டத்துஸ்ரீ முகமது சுகாயிலி முகமது ஜைன் தெரிவித்தார். அதிகாரத்தை பயன்படுத்தி கீழ்மட்ட காவல் அதிகாரிகளை கடத்தலை கண்டும் காணாமலும் இருக்கும்படி வலியுறுத்தும் ஒரு சில மேல் அதிகாரிகளிடமிருந்து தமது விசாரணை தொடங்கும் என்று அவர் கூறினார். இனி தேசிய எல்லை பகுதிகளில் கண்டெடுக்கப்படும் கடத்தல் பொருட்கள் மீது தீவிர விசாரணை மேற்கொள்ளப்பட வேண்டும் என்றும், எல்லை கட்டுப்பாடு பாதுகாப்பு பிரிவின் கீழ் இயக்கும் துறைகளை இணைத்து வழிநடத்தப்படவிருப்பதாகவும் டத்துஸ்ரீ முகமது சுகாயிலி முகமது ஜைன் கூறினார். சாலையில் சைக்கிள் ஓட்ட நடவடிக்கையில் ஈடுபட்ட கும்பல் பேருந்தை வழிமறித்து வாக்குவாதத்தில் ஈடுபடும்படியான காணொலி குறித்து காவல்துறை விசாரணை மேற்கொண்டு வருவதாக கொலஸ்லங்கூர் மாவட்ட காவல்துறை தலைவர் அசாருடீன் தஜுடீன் தெரிவித்தார். இச்சம்பவம் குறித்து இன்று காலை காவல்துறைக்கு புகார் அளிக்கப்பட்டதாகவும், சம்பந்தப்பட்ட சைக்கிள் ஓட்டிகள் மீது வழக்கு பதிவு செய்திருப்பதாகவும், விரைவில் அவர்கள் விசாரணைக்காக அழைக்கப்படுவார்கள் என்றும் அசாருடீன் தஜுடீன் கூறினார். இச்சம்பவம் கடந்த ஞாயிற்றுக்கிழமை காலை 9:35 மணியளவில் கொலஸ்லாங்கூரில் இருந்து சுங்கைபுலோ செல்லும் சாலையின் 23வது கிலோமீட்டரில் நிகழ்ந்ததாக முதற்கட்ட விசாரணையில் தெரிய வந்துள்ளது. பொது போக்குவரத்தை பாதிக்கும் வகையில் தனிநபர்கள் செயல்படுவதை காவல்துறை கண்டிப்பதாகவும், சாலைகளின் விதிமுறைகளை பின்பற்றி பாதுகாப்புடன் பயணிக்கும்படியும் அசாருடீன் தஜுடீன் வலியுறுத்தினார். மேலும் இது தொடர்பாக விசாரணை நடைபெற்று வருவதாகவும், சம்பந்தப்பட்ட பேருந்து ஓட்டுநரிடமும் சைக்கிள் ஓட்டிகளிடமும் விசாரணை மேற்கொள்வதாகவும் அவர் கூறினார். புவிசார் அரசியல் செல்வாக்கிற்காக வர்த்தக கருவிகள் பெருகிய முறையில் ஆயுதம் ஏந்தப்படுவதால் இது தொடர்பாக ஆசியானுக்கு பிரதமர் டதஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் அழைப்பு விடுத்துள்ளார். வரிகள், ஏற்றுமதிகள் மற்றும் முதலீடு போன்ற பொருளாதார வளர்ச்சியின் கூறுகள் இப்போது புவிசார் அரசியல் போட்டியின் கூர்மைப்படுத்தப்பட்ட கருவிகளாக இருக்கின்றன என்று அன்வார் கூறினார். இது ஒரு தற்காலிக புயல் அல்ல, இது நமது காலத்தின் புதிய வானிலை மாற்றம் என்று இன்று 58வது ஆசியான் வெளியுறவு அமைச்சர்கள் கூட்டம் மற்றும் அமைச்சர்களுக்கு பிந்தைய மாநாடுகளுக்கான தொடக்க விழாவில் அவர் தனது முக்கிய உரையில் இதனை தெரிவித்தார்.
ஆசியான் இந்த யதார்த்தத்தை தெளிவுடனும் உறுதியுடனும் எதிர்கொள்ள வேண்டும் என்றும், மருத்துவ ரீதியாக நிலப்பரப்பை நாம் படிக்க வேண்டும் என்றும், ஒத்திசைவுடன் பேச வேண்டும் என்றும், தொலைநோக்கு பார்வையுடன் செயல்பட வேண்டும் என்றும் அவர் வலியுறுத்தினார். ஆசியான் அதன் வெளியுறவு மற்றும் பொருளாதார கொள்கை பாதைகளுக்கு இடையே ஒருங்கிணைப்பை பலப்படுத்த வேண்டும் என்று அவர் தெரிவித்தார். வளர்ந்து வரும் சவால்களை எதிர்கொள்ள அனைத்து அமைச்சர்களும் இணைந்து பயணிக்க வேண்டும் என்று அவர் கூறினார். ஆசியானின் ஒற்றுமை அறிவிப்புகளுடன் முடிவடையக் கூடாது. அது நமது நிறுவனங்கள், உத்திகள் மற்றும் நமது பொருளாதார முடிவுகளில் கட்டமைக்கப்பட வேண்டும் என்றும் தெரிவித்தார். அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்ப் ஆகஸ்ட் 1ஆம் தேதி முதல் மலேசிய பொருட்களுக்கு 25 விழுக்காடு வரி விதித்ததாக அறிவித்த ஒரு நாள் கழித்து அன்வாரின் இத்தகைய கருத்துகள் வந்துள்ளன என்பது குறிப்பிடத்தக்கது. மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள தமிழ் மலர் நாளிதழை பாருங்கள். எங்களோடு இணைந்திருக்க மலர் டிவியை பதிவு செய்து கொள்ளுங்கள். உறவுகள் மகிழ்ந்திட விருப்பம் மற்றும் பகிர்வு சேவையை சொடுக்கிடுங்கள்.